இன்றைக்கி நான் பீனட் சட்னி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நான் 1.5 கப் அளவுக்கு கடலை எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி ஸ்கின் ரிமூவ் பண்ண கடலை. அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை சாட்டே பண்ணிக்கலாம். சும்மா ஒரு 2-3 மினிட்ஸ் அதை சாட்டே பண்ண விடுவேன். அதை சாட்டே பண்ணும் போதே கடலையோட வாசனை சூப்பராக வரும். நான் 2 வரமிளகா எடுத்திருக்கேன். அது இன்னொன்று சின்ன மிளகா அதனால நான் 2 போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கடலை சாட்டே ஆகணும். ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூட்டில் வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதே பேனில் எண்ணெய் விடாமல் ஒரு 4 பூண்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே சூட்டில் வதங்கட்டும். கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறோம். அதையும் அதே சூட்டில் வதக்கிட்டு அப்புறமா துருவின தேங்காய் அதையும் நம்ம ஆட் பண்ணி ஆன் பண்ணல அதே சூட்டில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், வறுத்துக்கலாம். இப்போது இதை மிக்சியில் போட்டுட்டு அப்புறமா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு அதை ஃபைனாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா சூப்பர் சட்னி ரெடி.